அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஒரு சிலர் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்யும்போது ரொம்ப ஆத்மாத்மாக உண்மையாக ஒரு உயிர் உள்ள கடவுளிடம் பிரார்த்தனை செய்வது போல உணர்ந்து பிரார்த்தனை செய்வாங்க. அவ்வாறு பிரார்த்தனை செய்யும்போது அவங்களை அறியாமலே கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். இந்த கண்ணீர் வருவதற்கான முக்கிய காரணம் என்ன? கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும்போது உங்கள் இருவருக்குமிடையே இருக்கக்கூடிய அந்த பந்தம் என்ன? உங்களுடைய வேண்டுதல் அவர் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும்போது ஏற்படக்கூடிய கண்ணீரை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கோயிலுக்கு போகிறோம். நம்மளுக்கு பிடிச்ச தெய்வம் அது விநாயகராக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், அம்மனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், இல்லை இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம், இஸ்லாமியாக இருக்கலாம், சீக்கியராக இருக்கலாம். எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம அது மேலே அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம். நமக்கு மீறிய ஒரு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தெய்வம் தான். என்னால் அறிவால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும், என் கல்வியால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சி போயிட்டு இருப்போம். ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இல்லை என்னால் முடியல, இவ்வளோ தான் நான் படிச்சிருந்தாலும் இவ்வளோ தான் அறிவு இருந்தாலும் இந்த விஷயத்தை சாதிக்க முடியல அப்படின்னும்போது தான் கடவுள் அப்படி இருக்கிறாருன்னு ஒரு விஷயம் நம்மளால் உணர முடியும். ஒரு சக்தி, நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்னு நம்ம உணர முடியும். அந்த சூழ்நிலையில் தான் எல்லாரும் கோயிலுக்கு வருவாங்க. மனிதனால் முடிந்த அளவுக்கு ஓடிட்டுருப்பான். அந்த ஓடி டயர்டாகி முடியலன்னும் போது தான் கடவுளே எனக்கு உதவி பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சார், கடவுள்கிட்ட போயிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது நீண்ட நாள் பிரார்த்தனை, நீண்ட நாள் கோரிக்கை வச்சு பிரார்த்தனை பண்ணும்போது கண்ணில் தண்ணி வரும். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது, எனக்கே இந்த அனுபவம் இருக்குது, உங்கள்கிட்டையும் இந்த போல் அனுபவம் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்டேயோ உங்கள் குலதெய்வத்திட்டோ போகிறீங்க. எதர்ச்சியாக அன்னைக்குன்னு பார்த்து அந்த கோயிலில் சிறப்பு அலங்காரம், அபிஷேகம், தீபாராதனை நடக்கு. எதர்ச்சியாக தீபாராதனை நடக்கு அப்படின்னா உங்களுக்கே கடவுள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும், என்னுடைய பக்தன் வந்திருக்கான் அவனுக்காக இந்த தீபாராதனை செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ளே உருவாகும். ஒரு மிகப்பெரிய தளத்துக்கு போகிறீங்க, ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண பக்தனாக தான் போகிறீங்க, ஒரு விஐபியாக போல் ஒரு சாதாரண பக்தனாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் கடவுளுக்கு தீபாராதனை காட்டுறாங்க, ஒரு அபிஷேகம் முடிஞ்சு கோயில் ஆலய மணி நல்லா பலமாக அடிக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு கடுமையான பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு சொல்கிற மாதிரியே நீங்கள் உணரக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய நடந்திருக்கும். அந்த சந்தர்ப்பங்களை உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி கண்டிப்பாக வரும். இது ஆனந்த கண்ணீர்னு சொல்லலாம், இல்லைனா பக்தியால் முக்தி பெற்று கண்ணீர் அப்படின்னு சொல்லலாம். கடவுள்கிட்ட பெரும்பாலும் பிரார்த்தனை பண்ணும்போது மனம் உருகி நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அந்த மனம் உருகும்போது நம்முடைய எண்ணம், சிந்தனை எல்லாமே ஒரு நிலை ஆகும். கடவுள் நீங்கள் தான் எல்லாமே, உங்களை நம்பி வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் யாரையும் நம்பலை, எனக்கப்புறமும் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க, உங்களை மீறிய ஒரு சக்தி எதுவும் இல்லை, நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படின்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணில் தாராளமாக தண்ணி வந்துடும். அப்படி மனம் உருகி நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு ஒரு சகுனங்கள், அது தீபாராத்தனையாகவோ இல்லை ஆலய மணியாகவோ இல்லை வேறு ஏதாவது முறையில் கடவுள் மேலே பூக்கள் நிறைய வச்சுருப்பாங்க. அந்த பூக்கள் வந்து கீழே விழும்போது கூட உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்ற ஒரு சகுனங்கள் நம்ம மனசில் உறுத்தும். அதுபோல் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் போது நம்மளை அறியாமல் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். இந்த கண்ணீர் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடவுள்கிட்ட மனதால் ஒரு நிலையோடு இருக்கீங்க. உங்களை பிரார்த்தனை வந்து முழுமையாக கடவுள் ஏற்றுக்கிட்டாரு. ஒரு கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த இணைப்பு வந்து உண்மையாக இருக்குது, ரொம்ப தூய்மையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பெரும்பாலும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது கண்ணீரோட மனம் உருகி ஒரு நிலையோடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா முழுமையாக மிக விரைவில் அது நிறைவேறும் அப்படின்னு அர்த்தம். பெரும்பாலும் கடவுள்கிட்ட போனோடனே 2 நிமிஷம் தான் நிற்க வைப்பாங்க. திருப்பதிலாம் போனோன்னா 2 செகண்ட் தான், அப்படியே போங்கன்னு இடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வேகமாக செலுத்திடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க, 1000 பேரும் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணணும் இல்லையா, அதனால் உடனே போங்கன்னு இடுவாங்க. அந்த 2 செகண்ட் 3 செகண்டில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணது நிறைவேறும் அப்படின்ற ஒரு சகுனங்கள், ஒரு நோட்டிஃபிகேஷன் போல் ஒரு சிக்னல்ஸ் எங்கன்னா கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம மனசு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷப்படும். அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு வந்து கண்ணீராகவோ ஒரு சின்ன புன்னகையாகவோ வெளிப்படும். அதில் கண்ணீரை வந்து நம்ம பெரும்பாலும் உடனே தொடச்சிடுவோம், நம்மளோட போயிடும். ஆனால் புன்னகை வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த கண்ணீருடைய வெளிப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரார்த்தனையை கடவுள் ஏற்றுக்கிட்டாரு, அதுக்கான பலன் கூடி சீக்கிரத்தில் தரப்போகிறாரு. அதுக்கான ஒரு அடையாளமாக தான் பூ விழுவும், தீபாராதனை காட்டுவாங்க, ஆலய மணி அடிக்கும், இன்னும் பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம்.
திடீர்னு உங்கள் ஃபோன் ரிங் ஆகும், ஒரு மெசேஜ் டோன் கேட்கும், ஒரு புனிதமான ஒரு சத்தம், ஒரு புனிதமான ஒரு சகுனங்கள் ஏற்படும். அந்த போல் சமயங்களில் கண்ணீர் வரும். மனம் உருகி நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டும் போது கண்ணீர் வரும். அப்படி கண்ணீர் வந்துச்சுன்னா கடவுள்கிட்ட நீங்கள் உண்மையான பிரார்த்தனை வெளிப்படுத்துகிறீங்க. உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு இணைப்பு தூய்மையாக பரிசுத்தமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய முன்னோர்கள், தாத்தா பாட்டி, பெற்றோர்கள் இவர்கள் கடைபிடிச்சிட்டு வந்த வழிமுறையின்படி நாம் இறை வழிபாடு செஞ்சுட்டு வரோம். அவங்க சொல்லி கொடுத்த முறைப்படி இறைவனை நாம் வழிபாடு செய்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் இறை வழிபாட்டை நமக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்வதும் நம்முடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி அதை செய்வதும் மிகவும் மிகவும் தவறு. இதனால் என்ன ஏற்படும் அப்படின்னா, பாரம்பரியமாக நாம் கடைபிடிச்சிட்டு வந்த நம்பிக்கை சீர்குலையும், புனிதத்துவம் கெட்டு போகும். நம்முடைய முன்னோர்கள் சில விஷயங்கள் எப்படி தான் செய்யணும் அப்படின்னா நம்ம அந்த முறைப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இயந்திர காலகட்டத்தில் கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகும்போது மனைவியாலும் இறை வழிபாட்டுக்கான சில வேலைகள் செய்ய முடியாது, கணவனாலும் இறை வழிபாட்டுக்கான சில வேலைகள் செய்ய முடியாது. ஆனால் இறை வழிபாடு செஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காக இறை வழிபாட்டுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான செயல்களை குறைச்சிக்குவாங்க, சுருக்கிக்குவாங்க. இறை வழிபாடு செய்யும்போது வீடு முழுவதும் சுத்தம் செஞ்சு விட்டு இறை வழிபாடு செய்வாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பூஜை ரூமை மட்டும் சுத்தம் செஞ்சுட்டு இறை வழிபாடு செய்கிறாங்க. இறை வழிபாடு செய்யும்போது இறைவனுக்கு படைக்கக்கூடிய உணவுகள் 21 வகை இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 3 வகையான உணவை செய்வது மிகவும் சிரமமாக இருக்குது. அதுக்கான நேரமும் 2 பேர் கையிலுமே இல்லை. அதே போல் இறை வழிபாடு வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா காலையிலே அந்த வழிபாடு முடிச்சுடுவாங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போ மாலையில் ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து தான் 6 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே இறை வழிபாடு செய்கிறாங்க. வீட்டில் முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா குலதெய்வம் வழிபாடு செய்வாங்க. வீட்டிலே அந்த குலதெய்வத்துக்கான நைவேத்தியங்கள் படைத்து இறை வழிபாடு செய்வாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இயந்திரமயமான காலத்தில் இவை அனைத்துமே செய்யப்படுறதில்லை. மேலும் இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு வருது. அது ரொம்பவும் தவறான ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. நாம் கல்வி அறிவில் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போனாலுமே நம்ம முன்னோர்கள் காட்டிய வழிமுறைகளும் சில விஷயங்களும் எக்காலத்திலும் எந்த நிலையிலும் மாற்றக்கூடாது, மறக்கவும் கூடாது. கல்வி அறிவு என்பது தவறான விஷயத்தை திருத்துவதற்காகவே தவிர சரியான விஷயத்தை மாற்றுவதற்காக அல்ல. நீங்கள் எந்த மதத்தவரை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்கள் மதத்துக்குரிய நம்பிக்கையை காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவது மிகவும் தவறான ஒரு விஷயம். இறை நம்பிக்கை என்பது அது நம்பிக்கை மட்டுமல்ல, இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையே உள்ள ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தொடர்பு, ஆத்மாத்மான ஒரு இணைப்பு. இதை நாம் அறிவியல் பூர்வமாக நம்ம நிரூபிக்க முடியாது. இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது ஆத்மாத்மாக நாம் எந்த அளவுக்கு இறைவனுடைய வேலையில் பணிகள் இருக்கிறோமோ அதன் மூலமாக இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வெளிப்படும். இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். இது நம்பிக்கையாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இறை வழிபாடு செய்யும்போது உங்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.